ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 9க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாமா? பாருங்கள், ஆப்ரேஷன் திரை நீக்கு அப்படின்ற ஒரு நடவடிக்கை நடக்குது. அப்போ கேட்பாங்க கொஷின், ஆப்ரேஷன் திரை நீக்கு எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா, இணைய வழியில் மோசடி செய்பவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் திரை நீக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இணைய வழி குற்றங்கள் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கிறதால இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது மட்டும் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கான ஸ்டாட்டிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா திஸ் மீன் ஜிகேல மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு பண்ணாங்க. பட் இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா 1.27 lakhs பயனாளிகள் என்ன ஆகிட்டாங்கன்னா நீக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு பட்டியலில் என்னென்ன பிரச்சனைன்னு தெரியல, பட் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2022ஆம் ஆண்டு முதல் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணி வைங்க. அடுத்தது இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? தெளிவாக கவனிங்க. எய்தற்கு அரியது ஏந்தாக்கல் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல். ஒரு காரியம் செய்யும்போது காலம் வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்போதே அதை செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு காலம் வருன்றதை எதிர்பார்த்து நிற்கக்கூடாதுன்றதை தெளிவாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், மனித உரிமைகள் ஆணையங்களின் பணி. ஸோ ஹியூமன் ரைட்ஸோடைய பணிகள் என்னென்னன்றதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாட்டிக்கில் படிக்க வேண்டியது ஹியூமன் ரைட்ஸ், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது, சென்ட்ரல் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது, ரெண்டுத்தையுமே படித்து வச்சுங்க. பட் ஆனால் நமக்கு ஒரு 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தை வெளியிட்டது. எந்த ஆண்டு பாருங்கள், 10/12/1948ஆம் ஆண்டே வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதைத் தொடர்ந்து இந்தியா பாராளுமன்றம் 28/9/1993 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. இது வந்து நம்ம ஜிகேயில் பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இந்த டேட் எழுதி வைங்க போதும். ஸோ இது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு என்னென்னா நீங்கள் ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சுக்கங்களேன். இது எல்லாமே மெயின்ஸ்க்கு மனித உரிமைகளை பற்றி கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கும், இல்லை இதுலேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கும் இருக்கும். உங்களுக்கு புக்ஸில் இருக்கிறத எழுதி படித்து வச்சுங்க போதும், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லைங்க. நெக்ஸ்ட் ஒன், எஸ், எல்ஐசி பீமா சகி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க போகிறார். எங்கே தொடங்கி வைக்க போகிறார்னா ஹரியானாவில் உள்ள பானிபட் நகரில் தான் தொடங்க போகிறாங்க. ஸோ என்னென்ன இந்த திட்டத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 18 முதல் 50 வயது வரை பெண்களுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அவங்களுக்கு கடன் கொடுக்குற திட்டம் தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்குற திட்டத்தில் இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும், பெண்கள் முன்னேற்றம் அடைவார்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சகின்ற என்ன அர்த்தம், பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் அர்த்தம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பீமா சகி திட்டம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஹரியானாவில் தொடங்கப்பட்டது. முக்கியமாக அந்த ஏஜ் க்ரைட்டீரியா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது இது ஒரு லாஸ்ட் நியூஸ்ங்க. புகை விலங்கு உடைப்பது கடினம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு உலகளவில் இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கும் பழக்கத்தில். இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க புகைப்பட பிடிக்கிறதுல. அப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா, இது அப்படியே ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அங்கெல்லாம் ஒட்டி வச்சுருங்க. புகைப்பிடிக்கிறவங்க இதை ஃபுல்லாக படிக்கட்டுங்க. இது அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம். உங்களுக்கான முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரே கேள்வி தான், உலக அளவில் புகைப்பிடிக்கும் நாடுகளில் முதல் இடத்தில் உள்ள நாடு எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சர்ச் பண்ணி தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிள் கொடுத்துலாம். இத்துடன் இந்த வீடியோ பதிவு முடிவுகிறது. நன்றி.